ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு பெரிய அடர்ந்த காடு. காட்டில் யார் இருப்பான்னா ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருப்பாங்க. சிங்கம், புலி, கரடி, மான், ஒட்டகச்சிவிங்கி, நரி, பூச்சி, பாம்பு எல்லாம் இருக்கும் தானே. எல்லோரும் ஆனால் காட்டில் என்ன பண்ணுவாங்க, வேட்டையாடி தான் சாப்பிடுவாங்க. ஒன்றுக்கு ஒன்று வேட்டையாடி தானே சாப்பிடுவாங்க. காட்டில் இருக்க அனிமல்ஸ்க்கு வேறு என்ன சாப்பாடு, ஒன்றுக்கு ஒன்று வேட்டையாடி தான் சாப்பிடுவாங்க. அதில் ஒரே ஒரு நரி மட்டும் சோம்பேறி நரி. அதுக்கு வேட்டையாடுறதுக்கு பிடிக்கல, சோம்பேறித்தனம். எதுக்கு வேட்டையாடி சாப்பிடணும்னு என்ன செய்யும்னா, அந்த காட்டுக்கு சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கும், சின்ன சின்ன கிராமங்கள். அங்கே போய் சாப்பிட்டு வந்துடுறது. அங்கே வீடுகளில் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் போய் சாப்பிட்டு வந்துடுறது. அங்கே ஆடு, மாடு, கோழிலாம் இருக்கும்ல, எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுவாங்க. வேட்டையாடுறதே கிடையாது. இதனால மக்களுக்கு எல்லாருக்கும் அந்த நரி மேலே ரொம்ப கோபம். இந்த நரி என்ன செய்கிறது அப்படின்ட்டு. அப்போ அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் நரியை கூண்டை வச்சு பிடிச்சிடுறாரு. நரியை பிடிச்சி என்ன பண்ண முடியும், ஒன்றும் வளர்க்க முடியாது, இல்லை கட் பண்ணி சாப்பிட முடியுமா, அதுவும் முடியாது. என்ன பண்ணுறாரு, அதோட வாழை கட் பண்ணிட்டார். வாழை கட் பண்ணிவிட்டு விட்டார். வாள் ரொம்ப அழகாக இருக்கும், நரியோட வாள் புசு புசுன்னு இருக்கும், நல்லா இருக்கும்ல. வாள் எடுத்து வச்சுட்டு விட்டார். நரி காட்டுக்கு வேகமாக ஓடுது. பொழைச்சோன்னு போனால் அங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாம் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. வாழை இருந்த நரியை வாழைக்காணும் எல்லாரும் டீஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரொம்ப அவமானமாக இருக்குது நரிக்கு, ரொம்ப வெக்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. ஐயையோ, நமக்கு வாள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நம்ம போயிடணும் அப்படின்ட்டு விவசாயிகிட்ட வருது. உடனே விவசாயி கேட்குறாரு, நேற்று தானே அவன் வாழை கட் பண்ணேன், மறுபடியும் திருட வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க ஐயா, எனக்கு வாழை மட்டும் கொடுத்துருங்க, இனிமேல் நான் திருடவே மாட்டேன், இந்த பக்கமே வரமாட்டேன், எனக்கு வாழை மட்டும் கொடுத்துருங்கய்யா அப்படின்னு கேட்குது. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே நிற்கிது பாரு என் பசுமாடு, அதுகிட்ட போய் ஒரு கப்பு பால் வாங்கிட்டு வா அப்படின்றார். உடனே குடுன்னு போய் பசுக்கிட்ட போய், பசுவே எனக்கு ஒரு கப்பு பால் தரணும், நீ பால் கொடுத்தாதான் எனக்கு வாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. உடனே பசு சொல்லுது, ஆனால் என்ன ரூல்னால் அது எல்லாத்தையும் கேட்டு தான் வாங்கணும், அதான் அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டு. உடனே மாடு என்ன சொல்லுது, நீ எனக்கு ஒரு கட்டு புல்லுக்கட்டை கொண்டு வந்து போடு, உனக்கு நான் பால் தரேன் அப்படின்னு. உன்னை வேகமாக புல்லுட்ட போய் எனக்கு ஒரு கட்டு புல்லு கொடு, அப்போ தான் நான் போய் மாட்டுகிட்ட கொடுத்தேன்னா அது பால் கொடுத்துச்சுன்னா நான் போய் என் வாழை வாங்கிட்டு நான் காட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு. புல் என்ன சொல்லுது, நீ என்ன பண்ணு, ஒரு குடம் தண்ணியை கொண்டு ஊற்றிட்டு ஒரு கட்டு புல்லுக்கட்டை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுது. உடனே குடுன்னு ஓடுது, ஆற்றுக்கு ஓடுது. போனால் ஆறுகிட்ட போய் கேட்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், ஒரு குடம் தண்ணி வேணும். உடனே ஆறு என்ன சொல்லுது, இங்கே பாரு எல்லாம் கரையெல்லாம் அரைச்சி போய் கிடக்கு, அதனால நீ என்ன பண்ணுற, ஒரு மூட்டை மண்ணை கொண்டு போடு, நான் உனக்கு ஒரு குடம் தண்ணி தர்றேன் அப்படின்து. உடனே குடுன்னு வயலுக்கு போய் எனக்கு ஒரு மூட்டை மண் வேணுமே அப்படின்னு கேட்குது. உடனே வயல் சொல்லுது, நீ எனக்கு ஒரே ஒரு விதையை எடுத்து விதைச்சி ஒரு இலை மட்டும் ஒரு இலை மட்டும் என்னை கொடு, உனக்கு நான் ஒரு மூட்டை மண் தர்றேன் அப்படிங்குது. விதைக்கு எங்கே போகிறதுன்னா, விதை அங்கே கிடக்கு பாரு, எடுத்து நட்டு எனக்கு ஒரு இலை கொடு அப்படின்னு. உடனே ஒரு விதை எடுத்து நிலத்துல பொறிச்சிட்டு உட்காந்துருக்கு. ஒரு மாதம் ஆச்சு, ஒரு இலை வர எப்படி இருக்கு பாருங்க. அப்போ தான் அந்த நரிக்கு புரியுது, அடடா, ஒரு இலைக்காக ஒரு மாதமாக உட்காந்துக்கிட்டு இருக்கவே, நம்ம இத்தனை நாளாக மற்றவங்க உழைப்பெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோமே, அம்முன்னு சாப்பிட்டோமே அப்படின்ட்டு அப்புறம் தான் அதுக்கு மண்டையிலேயே உரைச்சிச்சு. நம்ம திருடினது எவ்வளோ பெரிய தப்பு, மற்றவங்களோட உழைப்பு, அவங்களோட நேரம், காலம் எல்லாத்தையுமே நம்ம திருடி இருக்கோம், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. தப்பே பண்ணக்கூடாதுன்னு ஓடிடுச்சு. அந்த டைம் இருக்குல்ல, நேரம், காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கே ஸ்கூல்லேருந்து வந்தீங்க அப்படின்னாலே ஈவினிங் டயத்தில் கரெக்டாக ஹோம்ஒர்க் படிக்க வேண்டியது, எழுத வேண்டியது எல்லாம் கடன்னு முடிச்சிடும். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், கொஞ்சம் நேரம் மொபைலில் விளாண்டுக்கிறான்,
இப்படி இருந்தால் என்ன போகிறது, நம்ம டைம் ஓடி போயிடும். உங்களால் படிக்கவோ அன்னைக்குரிய லெசனை படிக்கவோ எழுதவோ முடியாது. அதனால் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது எப்பயுமே. சரியா? ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்.